ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் நம்ம மல்லியை சுற்றி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம மல்லி இப்போ தான் நிம்மதியாக சந்தோஷமாக விஜயும் நம்ம மல்லி வெண்பா எல்லாருமே ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழ போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வெண்பா காணாமல் போயிட்டாங்க, அதுவும் தீபிகா மூலம்ன்றது தெரிய வந்துடுச்சு. ஆனாலுமே பாருங்க, நம்ம விஜய் நம்ம வெண்பாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க, அடிபட்டிருக்கு. ஆனால் நம்ம மல்லி மேலே வெறுப்பு காமிக்கிறாங்க. நம்ம விஜய் இந்த வெறுப்பை காமிக்கிறது ரொம்பவே தப்பு. நம்ம மல்லியால என்ன செய்ய முடியும்? அந்த சூழ்நிலை என்ன நடக்குதோ அதுதான் நடந்தாகும். ஆனா நம்ம மல்லியை நம்ம விஜய் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம மல்லி நம்ம விஜய்க்கு அடிபட்டிருக்கு சரின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா நம்ம விஜய் கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன்றாங்க. நீ எதுக்காக இங்க வந்த? உன்னை நான் வரவே வானா நான் அப்படின்னு தான் சொன்னனே. அது இல்லைன்னா அவன் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே கோவப்படுறாங்க. அது இல்லாம காலில் வேற அதிகமா வலி இருக்குது. என்ன செய்ய போறாங்க? என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் வேணும்னே இந்த விஷயத்த செய்யல. அது பாராத நடந்துருச்சு. வெண்பாவும் என்னோட மக இல்லையா, எனக்கும் அந்த கஷ்டம் இருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி எவ்வளவு சொன்னாலுமே நம்ம விஜய் ஏத்துக்கவே இல்லை. ஆனாலுமே இந்த ராஜேஸ்வரிக்கு நம்ம மல்லி கன்சீவ் இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுனால அது மெசேஜை போடுறாங்க. அந்த மெசேஜ் நம்ம விஜய்க்கு பார்த்தா மட்டும்தான் இந்த உண்மை தெரிய வரும். இது ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்க சமயத்துல இந்த மயில் ஒரு பக்கம் பிரச்சனையை கொண்டு வராங்க. அவன் லவ் பண்ணா இல்லையா, அந்த பையன் கூடவே மறுபடியும் பார்த்தீங்கன்னா போயிட்டு தனியா பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல போலீஸும் அவங்ககிட்ட வராங்க. அந்த சமயத்துல என்னம்மா யார் இவங்க அப்படின்னு கேட்குறாங்க. மயில் என்ன சொல்லணும்? கண்டிப்பா அவன் என்னோட ஃப்ரெண்டு இல்லை, அவன் என்ன இந்த மாதிரி தப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் அரெஸ்ட் அந்த போலீஸ் இந்த மயிலோட லவரை அரெஸ்ட் பண்ண வைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது முடிஞ்ச கதைங்க. இப்போ அந்த மயிலோட லவர் அரெஸ்ட் ஆனாங்க. ஆனாலுமே வெளியில விட்டுட்டாங்க. இப்போ மயிலை மிரட்டிட்டு இருக்காங்க. காசு வேணும், இல்லைன்னா ஒரு நாள் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு மயில் என்ன செய்ய போறாங்க அப்படின்றத எல்லாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம வெண்பாவை எப்படி காப்பாற்ற போறாங்க? நம்ம வெண்பாவை ஒரு பக்கம் கடத்திட்டு போயிட்டு வேற ஒரு ஆள்கிட்ட மாத்திருக்காங்க. கண்டிப்பா என்ன நடக்க போகுது, நம்ம வெண்பாவை எப்படி காப்பாற்ற போறாங்கன்றது எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.